கடவுள் வந்து நம்மளுக்கு நேரடியா வந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னைய நாள்ல வந்துட்டு எல்லாருமே யாசிக்க அந்த மாதிரி தான் போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கும் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ நாளைக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விதத்துல வந்துட்டு கடவுள் வந்து நம்மளுக்கு நேரடியா வந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னைய நாள்ல வந்துட்டு எல்லாருமே யாசிக்க அந்த மாதிரி தான் போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கும் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ நாளைக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். இன்னைக்கு இந்த பவுன் தாலி கட்டினாக்கா எங்க அப்பா தான் காரணம். அவங்க ஃப்ரெண்டும் கூட எங்க அப்பா அவங்க எனக்கு இன்னைக்கு இந்த தாலி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வீடு அவங்க குழந்தை அவங்க வீட்டுல ஃபேமிலியில எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்காக இந்த தாலி எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டங்களோ அப்படிலாம் இருக்கும்போது வேண்டுதலுக்கு திருநங்கைகளுக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. அது அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு நீங்க இன்னும் லைவாவே பார்க்கலாம். கோயில்ல வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லணும். கோயில் பூசாரி கிட்ட சொல்லிட்டு அவங்க தான் தாலி அவுத்து நாளைக்கு ஈவினிங் வந்து அவுத்து உண்டியில போட்டுருவாங்க. அதான். அதே மாதிரி நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னா இன்னைக்கு ஒரு மட்டும்தான். பல துக்கங்கள் பல கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். மீதி நாள் ஃபுல்லு நாங்க சோகத்துலதான் மூழ்கி இருப்போம். ஸோ இந்த டெம்பிள்ல வந்து மகாபாரத கதையினால நம்ம ஒன்று வேண்டிக்கிட்டா இந்த சுவாமி கிட்ட நடக்குன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வேண்டிட்டு வருஷத்துல ஒரு டைம் தாலி கட்டி தாலியா இருப்போம். அதுதான் இந்த கோவிலோட இது. இவரோட பேர் பார்த்தோன்னா அரவா. அப்ப மகாபாரத கதையில பார்த்தனாக்கா அவங்க வந்துட்டு ஜெயிக்கிறது வின் பண்ணணும்ன்றதுக்காக, எனக்கு அந்த அளவுக்கு தூய தமிழ்லாம் தெரியாது, வின் பண்ணணுன்றதுக்காக அரவானை வந்துட்டு பலி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்துல யாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தது பார்த்தீங்கன்னா அரவான் தான். அதனால அரவான் தான் பிறந்தாரு. இந்த டைம்ல வந்து அவரை பலி கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த போர்ல ஜெயிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல நாளைக்கு போர் இன்னைக்கு அவருக்கு வந்து திடீர்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து கல்யாணம் உடனே என்ன ஆச்சுனாக்கா பொண்ணு எங்க பார்த்தாலும் அவளோட முதல் ஆசை அதான். நாளைக்கு ஒருத்தவங்க சாவ போறாங்கன்னா இன்னைக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதனால எல்லா ராஜாக்களையும் எல்லா இடத்தையும் போய் பார்த்து எங்கெங்கே ஏறி கேட்டாங்க. அந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் நாளைக்கு நம்ம காலி கட்டின கணவன் சாவ போறன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரும் பொண்ணு தரல. இதை பார்த்தா மகாவிஷ்ணு என்ன பார்த்தீங்கன்னாக்கா மோகினி அவதாரம் எடுத்தாரு. மோகினி அவதாரம் எடுத்து திருநங்கையா உருவாகி அவரை கல்யாணம் பண்ணிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்துக்கு முன்னாடி அவரை பலி கொடுத்துருவாங்க. அதுதான் அவருடைய கதை. அதுல வந்து திருநங்கைகளா நாங்க வந்து அந்த ஆதி காலத்துல இருந்து ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா புண்ணியத்துல வந்துட்டு திருநங்கையா அவரே உருவாடுறதால எங்களுடைய பாரம்பரிய முறையில படி நாங்களும் வந்துட்டு ஒரு நாளைக்கு தாலி கட்டி நாங்க தாலியா இருக்கிறோம். அவரை எங்க கணவரா நினைச்சு, எங்களுக்கு யாரும் கணவர் வந்துட மாட்டாங்க இல்லையா, அந்த கடவுள் தான் எங்களுக்கு கணவர். ஓகேங்களா? இல்லாதவங்க வந்து தாலி எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு நல்ல மாதிரியா செய்தி வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, எதுவா இருந்தாலும் இவருக்கு வந்து தாலி கட்டி தாலி எடுத்தாங்கன்னா நல்ல மாதிரியா நடக்கும். இது நம்ம வீட்டுல நடக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு வருஷம் அதாவது வெளியூர்ல இருந்து எல்லா ஆட்களும் இங்க வந்து அவரை நினைச்சுக்கிட்டு மனசார நினைச்சுக்கிட்டு தாலி கட்டுறோம். அது கண்டிப்பா நல்லதா நடக்குது எல்லாருக்குமே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வருஷம் திருநங்கைகள் தாலி காட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சள் காயத்தில் நாங்கள் கட்டுவோம். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி தாலி கட்டுவோம். 3வது வருஷம் பார்த்தா பவுன் தாலி. நான் இந்த வாட்டி 3வது வருஷம் கட்டுறேன். இந்த வாட்டி நான் பவுன் தாலி கட்டியிருக்கேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு அதாவது எங்க வீட்டுக்கார கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் எங்களுடைய கதறல். இன்னைக்கு எல்லாமே நாளைக்கு நீங்க நேர்ல வந்தா நீங்க பாக்கலாம். கண்டிப்பா நீங்க நாளைக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து பாக்கலாம். இது எங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற புள்ளியார் குப்பம். பாண்டிச்சேரியில இருக்கிற புள்ளியார் குப்பன்ற ஒரு ஊர்ல. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். எல்லாரும் வந்து எங்க ஐயனை பாத்துருப்பாங்க, பையனை பாத்துருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளையார் குப்பத்திற்கு நாங்க கூத்தானுக்கு தாலி கட்டி தாலி இருக்க வந்திருக்கோம்.
மக்களுக்கு எல்லாரும் வேண்டுதலும் கை கால் சுகத்தோட கொடுத்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேண்டுதல் வச்சு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கூத்தாண்டதுக்காக வருஷத்துல ஒரு ஈடு நாங்க தாலி கட்டி தாலி எடுக்கிறோம். எங்க குறையில சொல்லி நாங்க அழுதுவோம். எங்களுக்கு குறைய தீர்த்து வைக்கிறாரு எங்க கூத்தாண்டவர். எங்களுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, நிம்மதியை கொடுக்குறாரு. நாங்க வேண்டது நாங்க நிறைவேற்றினாலும் நாங்க வருஷத்துல இந்த ஐயனுக்கு வந்து தாலி கட்டி தாலி எடுத்து எங்க சந்தோஷம். எங்க மக்கள் எங்க சகோதரிகளே எங்கெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு வேண்டுதல் போறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற்றினா தாலி கட்டி தாலி இருக்கிறாங்க. அனைத்து திருநங்கைகளும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேரு டயானா. நான் சூரியாங்குப்பத்துல இருந்து வரேன், பாண்டிச்சேரி. இது வந்து வேண்டுதலுக்காக நாங்கள் வருஷம் தாலி கட்டி இருப்போம். அந்த ஐயனுக்காக கூத்தாண்டுக்காக நாங்கள் வருஷத்துல ஒரு நாள் வேண்டுதல் வச்சிருப்போம். எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினாக்கா அந்த ஐயனுக்காக வருஷத்துல ஒரு நாள் தாலி கட்டி இருப்போம். சந்தோஷமா இருக்குது. இந்த வருஷத்துல ஒரு நாள் எங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த கூத்தாண்டுக்காக நாங்கள் தாலி கட்டி இருக்கிறது இந்த வருஷத்துல ஒரு முறை ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. இது வந்து எதுக்கு வருஷம் தாலி கட்டுறாங்க இது பண்றோம்னா, அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறக்கிறவர் தான் அரவான். வந்து 18 போர் நாள்ல பாண்டவர்களுக்கும் 500 போர் நடக்கிறதுக்காக அது யாராவது ஒருத்தர் வல்லமை வாழ்ந்தவங்க பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா, அப்ப அர்ஜுன் வந்து வல்லமை படைச்சிருவாரு, புள்ள வந்து வல்லமை படைச்சிரு. அப்ப இப்போ வந்து அர்ஜுன் வீரர் வந்து கொடுக்க முடியாது, அப்ப புள்ளைய கொடுக்க முடியும். 18 பொறுத்து 35 பொறுத்தையும் அழகு படைச்சிரும், வீரமா படைச்சிரும் அரவான். அப்ப என்ன பண்றாரு விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, நீ வீரம் படைச்சு உள்ள இல்லையா, நீ இந்த சாதனையை முடிச்சுட்டு நீ பலி ஆகுறான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் அரவான் வந்து ஒரு 3 வாரம் கேட்கிறாரு. 3 வாரம் என்னென்ன கேட்கிறாருன்னா, எனக்கு நைட்டு தாலி கட்டி எனக்கு அழுவுறதுக்கு ஒரு மனைவி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதோட 18 நாளும் என்னோட சிரசை மட்டும் நாங்க கண்ணால பாக்குற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து எனக்கு மனைவியா இருக்கணும்னு சொல்லிட்டு 3 வாரத்தை கேட்கறாங்க. கேட்கக்குள்ளதான் அப்ப விஷ்ணு பகவானே பெண்ணாக மோகினி அவதாரமா எடுத்து அந்த அரவானுக்கு மணப்பொண்ணா கோலமா மாறுறாங்க. அந்த மணப்பொண்ணு கோலத்துல மாறுறதுனாலதான் திருநங்கை ஒரு படைப்பு படைச்சு வேண்டுதல். இது சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து வருஷம் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே நினைச்சிட்டு நடக்கும். அதனால நாங்கள் வந்து எப்பயுமே வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம். அதான் வர இருக்க மாட்டோம். நினைச்சா நடக்கும். வேண்டுதல் வச்சா நடக்குதா? நடக்குது. 42 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்தே வந்துருக்கிறேன். சாவர வரைக்கும் வருவோம். திருநங்கை ஆகிட்டுனாங்க. எங்கள் வீட்டில் எங்களை வீட்டில் ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் கொண்டோம். எங்கள் சாமி கூத்தாண்டு சாமி இருக்காரு, எங்களுக்கு யாருமே இல்லை. அவர் நம்பி நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஓட்டுறோம். நாங்கள் என்றைக்கும் திருநங்கையில் நாங்கள் கும்பல வந்து நல்லா நினைக்கிறோம். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கோயில் ஓப்பன் பண்ணாங்க. வருஷத்தில் ஒரு டைம் இந்த கோயில் ஃபேமஸாக இருக்கும். இன்னைக்கு வந்து அழகி போட்டி நடக்கும், நாளைக்கு வந்து தாலி எடுத்துருவாங்க. எப்படின்னா எல்லாருமே வெளியூர்லேருந்து கூட வந்து இந்த கோயில் வந்து தாலி கட்டின்னு போவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோயில். வருஷத்துக்கு ஒரு டைம் ரொம்ப பிரபலமான கோயில். நீங்கள் வரதுனா கூட வந்து வேண்டிக்கின்னு தாலி கட்டின்னு போகலாம்.